சிந்து பைரவி சீரியல்ல அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிந்து முன்னாடி போய் நிக்கிறாங்க. என்ன அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துருவேன்னு நினைச்சியா? அப்படியே நான் செத்தாலும் உன்னைய மட்டும் சிவா ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா சிவா எனக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி அந்த நேரத்திலேயே வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்றாப்புல. ஆனா ஆறுமுகம் சொல்றத யாருமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல யாருமே இல்ல. நம்ம அன்னபூர்ணி ஏதோ எடுக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு ஏறுறாங்க. அப்ப விழுந்துடுறாங்க. தெரியாம கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்களாட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து சிந்து தான் தண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தூக்கி எங்கேயாச்சும் உட்கார வைக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது, "நீ என்னைய தொடாத, என்ன நல்ல வேஷம் போடலான்னு பார்க்குறியா?" அப்படி இப்படின்லாம் நம்ம அன்னபூர்ணி சிந்துவ பிடிச்சு அந்த நேரத்திலயும் கீழ விழுந்துகிட்டே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளிய போனவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் "நீ வெளிய போடி" அப்படின்னு சொல்லி சிந்துவ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அன்னபூர்ணிய தூக்கிட்டு போய் ஹால்ல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆறுமுகம் எல்லாமே அங்க வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? உடனே "இது தாண்டா சந்தர்ப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகா சினேகாவுக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்லிடுது. ஏன்னா கீழ விழுந்துட்டாங்க இல்லையா? செக் பண்ணணும் இல்லையா? அதனால அங்க வர சொல்லிடுது. உடனே சினேகாவும் வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாங்க. நம்ம சிந்து அப்படியே வீட்ட விட்டு வெளியில போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப சினேகா வந்து அப்படியே நல்லவ மாதிரி வேஷம் போட்டு, "இப்படியெல்லாம் ஏன் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும்." அப்படி இப்படின்லாம் வைத்தியம் பார்க்குற மாதிரி வைத்தியம் பார்த்துட்டு, மகா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்படியே சிந்து பார்த்துட்டு வெறுப்பாகணுமா, அதுக்காகவே இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம சிந்து வெளியில போய் வாச கூட்டிக்கிட்டு இருக்கும்போது, வைத்தியம் பார்த்துட்டு அப்படியே சினேகா வந்து அப்படியே சிந்து முன்னாடி கெத்தா நிக்க, நம்ம சிந்து விளக்கமாத்த தூக்கி சினேகாவுக்கு காமிக்க, அப்படியே இன்னிய எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.